2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இப்போதும் உமது அடியாளின் வீடு என்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் பைபிள் எடுத்துட்டீங்கன்னு நம்புறேன். இப்போ எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை சத்தமா வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தருக்கு மகிமை. ஒருவேளை பைபிள் இல்லைன்னா ஸ்க்ரீனில் அந்த வசனத்தை டிஸ்பிளே பண்ணுறாங்க. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் இதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். டெய்லி நம்ம பண்ண வேண்டிய ஜெபத்தில் ஒரு ஜெபம். தாவீது எதை பிளெஸ்ஸிங்காக பார்க்குறார் அப்படின்னா, ஆண்டவரே என்னுடைய வீடு உமக்கு முன்பாக இருக்கணும். வீடு என்று சொல்வது நம் குடியிருக்கிற இடம் அல்ல, தேவன் நமக்கு தந்த குடும்பம். உமக்கு முன்பாக, உமக்கு முன்பாக நான் நாளைக்கு இல்லாமல் போனாலும் என் தலைமுறை அதில் நிற்கணும். ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஒரு தேவ பிள்ளையினுடைய ஏக்கமும் விருப்பமும் அதுவாக தான் இருக்க வேண்டும். தேவனும் அதை தான் விரும்புகிறார். நம் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் தலைமுறை தலைமுறைக்கும் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று. அதன் அர்த்தம் என்ன? அவர் தலைமுறைகளின் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவனாய் மட்டும் அறியப்படாமல் ஈசாக்கின் தேவனாகவும் யாக்கோபின் தேவனாகவும் இஸ்ரவேலின் தேவனாகவும் அறியப்பட்டார். கர்த்தர் கொடுக்கிற பிராமிஸ் என்ன தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. ஒருவனை கர்த்தருக்கு பிடிச்சிட்டுன்னு வைங்களேன், அவனுடைய 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் நீக்குவது இல்லை என்று ஆணையிட்டு சொன்னவர். உன் சந்ததியின் மேலே நாவியையும் உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்னவர். தேவனும் அதை தான் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளும் அதுதான் விரும்பணும். இந்த ஜெபத்தினுடைய ரிசல்ட் நமக்கு தெரியும். தாவீது மரிக்கிறான். அதன் பிறகு தாவீதின் சந்ததி எழும்புறாங்க. அதே தலைமுறையில் வந்தவங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தது நிமித்தம் இஸ்ரவேல் 2ஆக உடைகிறது. என்னதான் உடைஞ்சாலும், சிறுமைப்பட்ட நிலையில் தள்ளப்பட்டாலும், இந்த பிரேயருடைய எஃபெக்ட் எப்படிப்பட்டதா இருந்தது என்றால், கர்த்தர் ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த ப்ராபசி, இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும்போது தாவீது இல்லை. ஒரு மனிதன் மரித்த பிறகு அந்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை மறக்கிற உலகம் இது. அந்த மனிதனுக்கும் அல்லது அவனை சார்ந்த குடும்பத்துக்கும் செய்ய வேண்டிய காரியத்தை மறக்கிற உலகம் இது. கிதியோன் செய்த செயல் நிமித்தம் அந்த நன்மையை இஸ்ரவேலர்கள் அவன் குடும்பத்துக்கு செய்யாம போயிட்டாங்கன்னு பைபிள்ல இருக்கு. இதுதான் உலகம். இருக்கிறது வரைக்கும் தான் மதிப்பு. போனதுக்கு அப்புறம் நம்ம குடும்பமோ அல்லது நம்மை சார்ந்தவர்களையோ எப்படி இந்த உலகம் ட்ரீட் பண்ணோம், எப்படி இந்த உறவுகள் ட்ரீட் பண்ணுவாங்கன்னா நமக்கு தெரியாது. தாவீது இருக்கும்போது அந்த குடும்பத்தை எடுத்து நிறுத்துகிறது என்று ஒன்று இருக்கிறது. தாவீது இல்லாமல் போன பிறகும் அந்த கூடாரம் விழுந்து கிடக்கிறது. ஆனால் பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தூபம் போல் அவருடைய சமூகத்திலே எழும்பிக் கொண்டே இருக்கும். கர்த்தர் விடல. ஆமென். தாவீது இல்லை, ஆனா தாவீதின் தேவன் இருக்கிறார். அன்பு சபையை, நாளைக்கு நாம இல்லாம போனாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் நம் குடும்பத்தோடு நம் தலைமுறைகளோடு இருப்பார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஹalleluya. எவ்வளவு எஃபெக்டிவான ஜெபம் பார்த்தீங்களா? எவ்வளவு வேல்யூபுளான பிரேயர். ஆண்டவர் என் பிள்ளைக்கு அந்த உயர்வை கொடுங்க, இந்த படிப்பை ஆசீர்வதி, இதெல்லாம் பண்ணுங்க, இல்லை ஆனா ஒன்று தெரியணும், ஆண்டவரே என் குடும்பம் உமக்கு முன்பாக, என் குடும்பம் உமக்கு முன்பாக. ஹalleluya. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். பாடுவோமா? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். மறுபடியும் சொல்லுங்க. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும். ஓ, கைகளை உயர்த்தி ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சீதையாமல் சுமந்தீரே. ஒரு கரு போல க்ளோரி, என்னை சீதையாமல். கைகளை உயர்த்தி எபினேசரே எபினேசரே. ஓ, இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே. என் நினைவாய் இருப்பவரே நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே க்ளோரி நன்றி. ஒரு கரு போல